எங்க வீட்டு குட்டி வாண்டுகிட்ட சாக்லேட் மூஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த ஹெவி கிரீம வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அவ்ளோதான் காலையில தூங்கி எழுந்ததுலேருந்து எப்போன்னு கேட்டு ஒரு வழியா பண்ண வச்சுட்டான். இந்த சாக்லேட்ட மெல்ட் பண்ண அவன்ல வச்சுட்டு இதையே உத்து உத்து பார்த்துட்டு இருந்தோம். எதுவும் ஆயிடக்கூடாது கரெக்ட்டா வரணும்னு. ஆனாலும் எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியல. லைட்டா வந்து கருகிருச்சு. இத மட்டும் என் புதல்வன் கிட்ட சொன்னேன்னா, அத அப்படியே தூக்கி போட்டு வேற சாக்லேட்ட மெல்ட் பண்ணுன்னு சொல்லிருவான். அதனால அப்படியே சைலண்டா அதுல கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் ஊத்தி எப்படியோ மேட்ச் பண்ணி அப்படியே அது ஆறட்டுமேனு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துரும் வெளியில வச்சாலே. ஆனா அது வரைக்கும் வந்து என் பையன் சும்மா இருக்கணுமே, ஃபாஸ்ட்டா ஆறட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு அத கோல்ட் ஆக விட்டாச்சு. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஹெவி கிரீம நல்லா பீட் பண்ணிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டையுமே அதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி குட்டி பவுல்ல வச்சு ஃப்ரிட்ஜ்ல செட் பண்றதுக்கு வச்சாச்சு. வச்சுட்டு அது செட் ஆகுற டைம்ல நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாமேன்னு பக்கத்துல இருந்த கிட்ஸ் பார்க்குக்கு வந்தாச்சு. இங்க வந்ததும் அவ்வளோதான். எங்க சின்ராச கையிலேயே புடிக்க முடியாது. ஏறுறது, தவறுது, குதிக்கிறதுன்னு சொல்லி நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ அப்படின்னு சுத்த ஆரம்பிச்சிருவான். பார்க்ல இருந்து கிளம்பும் போதே நைட்டு 9 மணி ஆயிருச்சா, இதுக்கப்புறம் வண்டி ஒரு அடி நகராது. எனக்கு வெளிய சாப்பாடு வாங்கியே ஆகணும்னு அப்படியே வந்து பீஸா ஹட்ல பீஸா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். பார்க்ல போட்ட ஆட்டத்துக்கு கொலவெறி பசியில ஃபுல் கட்டு கட்டிட்டு ஃபைனலா நம்ம பண்ணி வச்சிருந்த சாக்லேட் மூஸ் தான் இன்னைக்கு டெசர்ட் அப்படின்னு சொல்லி சூப்பரா சாப்பிட்டாச்சு. இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா கருகிருச்சுன்னு நினைச்ச சாக்லேட்ஸ்லாம் வந்து இதுல நல்லா கிரன்ச்சியான ஒரு டேஸ்ட் குடுத்து சூப்பரா இருந்தது.